வருக வருக என்று வரவேற்கின்றோம். மண்ணுயிர் காக்க தன்னுயிர் நீத்த தியாக நெஞ்சங்களை நினைவு கூர்ந்து இவ்விழாவை துவங்குவோம். விழாவை துவங்கும் முகமாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வருகின்றனர் நம் கல்லூரி மாணவியர். நிலமடந்த கெளிலொழுகும் சீராடும் வதனமென திகழ்பரத கண்டமிது தெக்கனமும் மது சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு திரை நிலவும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எட்டிசையும் புகழ் வளர்க்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிடமை திறம் வியந்து செயல்படுத்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வாழ்த்து பாடிய மாணவியருக்கு நன்றி. விழாவின் அடுத்த நிகழ்வாக கொடியேற்றம். நம் கல்லூரியின் உறுப்பினர் திரு எம் சரவணமையா அவர்களை தேசிய கொடியை ஏற்ற வருமாறு பணிவோடு அழைக்கின்றோம்.
India celebrate our hard-earned freedom, unity, and the vibrant spirit. பொங்கிய நாடு நம் பழம்பெரும் நாடு பாரத நாடு. இத்தகைய பாரத நாட்டின் பெருமை மிகு சுதந்திர தினத்தை நாம் இப்பொழுது கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெருமக்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். Kindly be seated. Today is a day of pride and reflection, honoring the sacrifices of those who fought for the nation's independence. To start with, I now invite our Secretary and Correspondent, Priti Praveen Chandra sir, to welcome the gathering. சென்னையில் இந்து நாட அபிவிருத்தி தர்மபுரத்தில் பாத்தியப்பட்ட ஏசிஎஸ் காசி நாராயண கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் சுதந்திர தின நாள் கொண்டாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் எமது சிறப்பு விருந்தினர் திரு எம் சரவணகுமார், போர்டு மெம்பர் ஏசிஎஸ் காசி நாராயண காலேஜ் ஆரம்பித்து எங்கள் சக நிர்வாகிகள், தலைவர், துணைத் தலைவர், துணை செயலாளர், பொருளாளர் மற்றும் தர்மபண்டன் நிர்வாகிகள், செயலாளர், துணை செயலாளர், கல்லூரியின் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள், கல்லூரி முதல்வர், துணை முதல்வர்கள், ஆசிரியர்கள், அலுவலர்கள் மற்றும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் இந்த விழாவிற்கு வரவேற்கிறேன். நமது சுதந்திரம் மிகவும் தியாகங்களும் டாலரன்ஸ் அதெல்லாம் தாண்டி கிடைச்சது. ரொம்ப சீக்கிரமா கிடைச்சது. இப்போ நம்ம நிறைய அதை என்ஜாய் பண்றோம். ஆனா கொஞ்சம் நம்ம அதுக்கான விஷயங்களை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். ஒரு பொருளை எடுத்தா ஒரு இடத்துல வைக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பலருக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கிறது, இதெல்லாமும் ஒரு சுதந்திரத்தை காப்பாற்றுற தான். அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸ், நிறைய பிளாஸ்டிக்ஸ் தான் இப்போ பல நோய்களுக்கு வழிவகுக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஒரு டீ கப், ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் யூஸ் பண்றது, இதெல்லாம் வீட்டில் இருக்க ஒரு பேக், இந்த மாதிரி கொண்டாடுறதும் ஒரு சுதந்திர வழியை காப்பாற்றுறது தான். அண்ட் லாஸ்ட், ரொம்ப ஹெல்த்தியா நம்மளை மெயின்டைன் பண்ணிக்கிட்டா இன்னைக்குமே நம்மளும் நல்லா இருக்கும், நம்ம நாடும் நல்லா இருக்கும். தேங்க்யூ. Thank you, sir. We now have felicitation. I request our Secretary, Priti Praveen Chandra sir, to felicitate Dharmaphan Secretary, Thiru PM BMR Rajkumar sir. I request our Vice President, Thiru N.K. Rajarajan sir, to felicitate PCAK Jayvel sir, our Dharmaphan Assistant Secretary. Thank you, dignitaries. We now have students speak. அனைவருக்கும் காலை வணக்கம். முதலாவதாக சுதந்திரம் என்று சொன்னால் நமக்கு நினைவில் வருவது காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ் இவர்களை போன்றவர்கள் தான். சுதந்திரம் என்றால் நமக்கு மட்டும் கூடியது அல்ல, அது பிறருக்கும் இடையூறு செய்யாமல் இருக்க வேண்டும். சுதந்திரம் என்று சொன்னால் காந்தி, நேரு இவர்கள் மட்டுமா நமக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தார்கள்? இவர்களை தாண்டி பல பேர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தார்கள். அவர்களில் இருவரை பற்றி தான் உங்களிடம் கூற வந்துள்ளேன். முதலாவதாக சந்திரசேகர் ஆசாத் ஜூலை 23 1906 பிறந்தார். இவர்
இவர் ஒரு அச்சமற்ற புரட்சியாளர் ஆவார். இவர் எவ்விதமான அச்சமற்றவர் என்றால், நீதிமன்றத்தில் இவரை ஆஜர்படுத்தும் பொழுது நீதிபதி இவரிடம் கேட்ட கேள்வி, தந்தை பெயர் என்ன, முகவரி என்ன? இவர் சொன்ன பதிலோ, தந்தை பெயர் ஹசார், முகவரி சிறை என்று சொல்லியுள்ளார். இதை கேட்டு அங்க காண வந்த மக்கள் அனைவரும் சிரித்தார்கள். இதை பார்த்த நீதிபதி கோபம் கொண்டு இவருக்கு 15 திறம்படிகள் கொடுக்க வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளார். அவர் அதை ஏற்றுக்கொண்டு 15 திறம்படிகளுக்கு பதிலாக 15 முறை பாரத் மாகி ஜெய் என்று கூறியுள்ளார். இவர் கொடுத்த பதிலிலிருந்து தெரிகிறது இவர் எவ்விதமான அச்சமற்ற மற்றும் துணிவான ஒரு மாமனிதர் என்று. இவருடைய கடைசி நேரத்தில் கூட தன்னுடைய மண்ணை வணங்கிவிட்டு தான் தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு இறந்துவிட்டார். அடுத்ததாக அருணா ஹசாப் அலி அவர்கள். இவர் தன்னுடைய சிறிது வயதிலிருந்தே காந்தியின் கடின உழைப்பினால் தானும் தன் நாட்டிற்காக உழைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுள்ளார். இவர் காந்தியின் அரசியல் குழந்தை என்று அழைக்கப்பட்டுள்ளார். இவர் கிராண்ட் ஓல்ட் லேடி என்றும் 1947ஆம் ஆண்டில் கதாநாயகி என்றும் அழைக்கப்பட்டுள்ளார். இவர் நம் இந்தியாவிற்காக பல முறை சிறைக்கு சென்று வந்துள்ளார். இவர் சிறையில் இருந்த பொழுது அங்கிருந்த பெண் அரசியல் கைதிகளின் உணர்வுக்கு மதிக்காததற்காக போராட்டத்தை எழுப்பியுள்ளார். நம்மை பல பேர் சிறைக்கு வெளியில் போராட்டத்தை எழுப்பதற்கே பயப்படுவோம். ஆனால் இவர் காவலாளர்கள் இருக்கிறார்கள் என்றும் பாராமல் சிறைக்குள் இருந்து பெண் அரசியல் கைதிகளுக்காக போராட்டத்தை எழுப்பியுள்ளார். இதிலிருந்து தெரிகிறது இவரும் ஒரு அச்சமற்ற மற்றும் புரட்சியாளர் என்று. தன்னுடைய நாட்டிற்காக உழைக்க வேண்டும் என்று பல பேர் உயிரிழந்துள்ளார்கள். காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ், பகத் சிங், அம்பேத்கர், லாலா லஜ்பத் ராய், பாலகங்காதர் திலக், சந்திரசேகர் ஆசாத், கோபால் கிருஷ்ண கோகல், சரோஜினி நாயுடு, ராணி ஆஃப் ஜான்சி, பீகாச்சி காமா மற்றும் அருணா ஹசாப் அலி போன்றவர்கள் நம் நாட்டிற்காக ரத்தத்தை சிந்தியுள்ளார்கள். அவர்கள் அந்த ரத்தத்தை சிந்தியனால் தான் இன்று நம் உடம்பில் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அன்று ஒரு நாள் நமக்கு சுதந்திர நாள் கிடைக்காமல் விட்டிருந்தால் இன்று ஒவ்வொரு நாளும் நம் அடிமைகளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம் அடிமைகள் கிடையாது என்பதற்காக தான் வாங்கி தர வேண்டும் விடுமுறை சுதந்திரம். ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுதந்திர நாள் நமக்கு சுதந்திர நாளாக கருதப்படுகிறது ஒவ்வொரு நாளும். ஆகவே இந்த கிடைத்த சுதந்திர நாளத்தை பயன்படுத்தி நம் இந்தியாவை முன்னேற செய்து அவர்களை மகிழ்விப்போமாக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Lakshmi, for your patriotic spirit, highlighting the courageous spirit of our freedom fighters. Our celebration is to highlight the nation's achievements, honor the legacy of freedom fighters, and to celebrate India's rich cultural diversity. May I now request Mrs. P. Gayatri Ma'am, Assistant Professor, Department of Commerce, to address the gathering. ஆதியில் பிறந்த மொழி, தென்பொதியில் தவழ்ந்த மொழி, கம்பன் கவி பார்த்த மொழி, எம் பாரதி கற்பித்த மொழி, எம் பாரதி கற்பித்த மொழி. பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே சிறந்த என்று தாய்மொழியை வணங்கி அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திரமாம் சுதந்திரம், அகிம்சை வழி சுதந்திரம், காந்தி சொன்ன மந்திரம், அகன்றது அந்நியரின் தந்திரம், அல்லல் பட்டு கிடைத்ததே நம் சுதந்திரம். இந்த இனிய நாளில் வீரத்திற்கு அடையாளமாக விளங்கப்பட்டவர் தீரன் சின்னமலை. அவரை போற்றி இந்நாளில் பேசுவதில் பெருமிதம் கொள்கிறேன். இவர் திருப்பூர் மாவட்டம் மேலப்பாளையம் என்னும் சிற்றூரில் ஏப்ரல் 17, 1756 பிறந்தார். இவரது இயற்பெயர் தீர்த்தகிரி கவுண்டர். தீர்த்தகிரி இளம் வயதிலேயே தடிவரிசை, வில் பயிற்சி, பால் பயிற்சி, சிலம்பாட்டம் போன்ற பல பயிற்சிகளை கற்று தேர்ந்தார். கொங்கு நாடு அப்பொழுது மைசூரர் ஆட்சியில் இருந்ததால் கொங்கு நாட்டு வரிப்பணம் முழுவதும் சங்கரகிரி வழியாக மைசூரர் அரசுக்கு சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் வேட்டைக்கு சென்ற தீர்த்தகிரி மைசூர் அரசுக்கு செல்லும் வரிப்பணத்தை பிடுங்கி ஏழைகளுக்கு விநியோகித்துள்ளார். அப்பொழுது வரி கொண்டு சென்றவிடம் சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவே சின்னமலை பறித்துவிட்டது என்று 5 அடியிடம் போய் சொல் என்று சொன்னார். அன்று முதல் அவருக்கு சின்னமலை என்ற பெயர் வழங்கப்பட்டது. 1801 ஈரோடு காவிரி கரையிலும் 1804 ஆச்சலூரிலும் ஆங்கிலேயர்களுடன் நடைபெற்ற போர்களில் சின்னமலை மாபெரும் வெற்றி பெற்றார். போரில் அவரை வெல்ல முடியாது என்று எண்ணிய ஆங்கிலேயர்கள்
போலியாக விசாரணை செய்து அவரை தூக்கிலிட்டனர். இப்பேற்பட்ட அவரின் வீரத்தை பாராட்டி தமிழ்நாடு அரசு அவருக்கு சென்னையில் ஒரு சிலையும் இந்திய அரசு அவரின் தபால் தலையும் வெளியிட்டனர். இப்பேற்பட்ட இவரின் வீரத்தை பாராட்டி தமிழக அரசு இப்படி நாம் முன்னோர்கள் போராடி பெற்று தந்த நம் சுதந்திரத்தை நாம் பின்பற்றுகிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். அன்று பாரதியின் விரல் எழுதி சுதந்திரத்திற்காக தேய்ந்தது. இன்று நம் விரல்கள் பேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் ரீல்ஸ்களை நகர்த்தி தேய்கின்றது. அன்று காந்தியின் கால் சுதந்திரத்திற்காக போராட்டத்திற்காக நடந்து ஒடிந்தது. இன்று நம் கால்கள் எதிர்க்கும் செல்கின்றது என்றே தெரியாமல் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அன்றோ சுதந்திரத்திற்காக ஓட சுட்டு பல உயிர்கள் மாய்ந்து கொண்டது. ஆனால் இன்றோ ஒரு சொல் தாங்காமல் பல உயிர்கள் மாய்ந்து கொள்கின்றது. கேட்டவுடன் பேசதல்ல சுதந்திரம், அக்கா வந்து கொடுக்க சுத்தா மெல்லதா சுதந்திரம் கிளியே என்று பாரதிதாசன் அழகாக கூறியுள்ளார். இப்படி தேய்ந்து மாய்ந்து உடைந்து பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தை தேயாமல் மாயாமல் உழையாமல் காப்போம். எவ்வளவு பொண்ணும் பொருளும் கொடுத்தாலும் ஈடில்லை என் தாய்நாட்டுக்கு. வாழ்க என் தாய்நாடு, வளர்க என் தமிழ். நன்றி. ஜெய். ஏராளமான உயிர் மூச்சுகளை தியாகம் செய்து வாங்கப்பட்ட ஒரு ஜீவ மூச்சு காற்றே நம் சுதந்திரம் என்றவாறு எடுத்துரைத்த காயத்ரி நன்றி. Thank you, ma'am, for your inspiring words. This day is an opportunity to reflect the nation's progress. May I now request our principal, Dr. Shobha Edward, ma'am, to address the gathering. A pleasant morning to the dignitaries of the dais, our presiding celebrity, Secretary and Assistant Secretary of SVHA Dharma Fund, our college President, Vice President, Secretary, Assistant Secretary, members of the management, members of the board, Vice Principals, heads of various departments, faculty, teaching, non-teaching, and the students who are here with patriotism. With this morning wish of independence, a little flashback of 1947. 1947, there we had communication through letters. Yes, we said, dear sir, ma'am, ... and we await your reply in 2 or 3 weeks. But now, we have messages through email and in seconds we get the reply back. So that is advancement. And then in 1947, we ground the spices to prepare any dish. But now it's a trend where we have the smart oven, and as you travel down home, you give the command to your oven to preheat so that the food you order can be eaten as soon as you enter home. So that is advancement. In 1947, we heard the typing of the keys of the typewriter. There was paper, and there was a carbon paper, which is hardly out of use now. And now we have work from home, we have the emails, we have the Zoom meet, all going simultaneously on. And going back to 1947, we had to wait at the doctor's place. And now we have a smartwatch to track your health. So the apps do the health track, the doctor's job for you. And then that is advancement. In 1947, when you wanted to do shopping, you had to go to the local market. But now you sit at your home and add to the cart, check out, get the delivery. So that is advancement. In 1947, we had the chalkboard and all the teaching, the textbooks and all. Now it's come to the virtual classes, online classes, and maybe even robots may handle classes soon. In 1947, we had the daily newspaper delivered the next day. We did not rush for the news, and because news was not going to go anywhere else, it's going to come to us. But here, we have the breaking news every second. You refresh your news feed. So that is advancement. And our technology is wearable, the smartwatch, the fitness tracker, everything reminding us
to move every hour, even trying to track or ignoring the movement. So with this advancement, I thought today I'll teach you the vowels. So usually when we speak about Independence Day, we do the usual tracking of the advancement in India. But what about us? We have to do something. Our contribution is more important. So then I thought, usually you people call this as a school. So I thought I'd teach you the vowels A, E, I, O, U. All of us feel achievement and accomplishment is important. The A in it. And to achieve, to accomplish, you need the education behind it. It's not the education that is alone important. Along with education, your parents have given you the education over here, but along with it, you need the interest, the innovative ideas, the creativity. The I is needed because I is part of India. And after all this, all that you do with the interest, with the education towards achievement, that is the output that you come out, the O. And finally, all this put together is you. And when we speak about these vowels, the A, E, I, O, U, all these can be achieved when you reach Express Avenue, when you go to EA. So we should move on to EA now. So for this education, the freedom to learn, that you have. So you have the freedom to learn, the freedom of education, the freedom of environment, at express speed with technology involved. And our college caters to your need. So at express speed, you can have your education and empowerment within 3 years. And all avenues to reach it, the co-curricular, the extracurricular, all the activities, all the avenues to reach it for your achievement, for your aspirations, the independence of achievement can be achieved as you finish your 3 years of your graduation. So surely visiting this Express Avenue will take you to great heights and give you success in your career. Happy Independence Day. Thank you. Thank you, ma'am, for recollecting the advancements in technology, infrastructure, and social development. Thank you, ma'am. Gratitude puts the mind at ease about everything around. I now request our Assistant Secretary, Mr. K.S.S.C. Chandrasekhar sir, to propose vote of thanks. சென்னையில் உள்ள விருதுநகர் இந்து நாடார்கள் அபிவிருத்தி தர்மவட்டத்திற்கு பாதிக்கப்பட்ட தேசிய சுகாதார கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 78வது சுதந்திர நாள் விழா இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாருக்குள்ளே நல்ல நாடாம் நம் இந்திய நாட்டின் சுதந்திரத்தின முதல் நாளை நினைவு கூறுவதோடு இந்தியாவுக்கு சுதந்திரம் பெறுவதில் தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்த மாபெரும் தலைவர்களின் அனைத்து தியாகங்களையும் நினைவில் கொள்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் இந்த இனிய நாளை சுதந்திர தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே நமக்கு அனைத்து வரையும் சுதந்திரமாக வாழ வழிவகை செய்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதை மறவாதிருக்கும் பண்பனை குறிக்கும் சொல் நன்றி என்பது. அவ்வகையில் இவ்விழாவிற்கு வருகிறது வரவேற்புரை நல்கிய நம் கல்லூரியின் செயலாளர் திரு டி பிரவீன் சந்தர் அவர்களுக்கு இவ்வினிய விழாவிற்கு தலைமையேற்று சுதந்திர தினத்தின் மேன்மையை உலகோருக்கு புலப்படுத்தும் வகையில் நம் தேசத்தின் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்த நம் கல்லூரியின் நிர்வாக குழு உறுப்பினர் திரு எம் சரவணன் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். மேலும் நமது தாய் ஸ்தாபனமான தர்மபண்டின் செயலாளர் ராஜ்குமார் அவர்களுக்கும் உதவி செயலாளர் ஏவேல் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதை மறவாற்று சீரான ஆங்கிலத்தில் செவ்வனை உரையாற்றிய நம் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு கருத்துரை வழங்கிய வணிகவியல் துறை பேராசிரியர் திருமதி பி காயத்ரி அவர்களுக்கும் சுதந்திரத்தின் பொருளோடு பேசிய மாணவி
லட்சுமி ஸ்ரீ அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிக்கோளை முடிவு செய்த பின் அதற்கான முயற்சிகளை மட்டும் கவனம் செலுத்துங்கள். இன்றைய சூழலில் ஆக்கத்தை மட்டுமின்றி அச்சத்தையும் அழிவையும் தரக்கூடிய தொழில்நுட்ப அறிவியல் கருவியான செல்பேசி, சோசியல் மீடியாக்கள் போன்றவற்றில் இருந்து நாம் வாழ்விற்கும் உயர்விற்கும் நலம் தரக்கூடிய செய்திகள் மற்றும் குதிரைக்கு கடிவாளம் விட்டது போல் நம் கண்ணையும் கருத்தையும் ஒருமுகப்படுத்தி கண்டு எடுத்துக்கொண்டால் வாழ்வின் சிறப்படைவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மனதில் சுதந்திர வார்த்தைகளின் இனிமை, இதயங்களின் பெருமை, உள்ளத்தின் தூய்மை, உழைப்பின் நம்பிக்கை போன்றவற்றை கொண்டு சுதந்திர தேசத்திற்கு வணக்கம் செலுத்தி என் உரையை முடிக்கிறேன். மேலும் நமது நிர்வாகக்குழு கலந்து கொண்ட நிர்வாகக்குழு உறுப்பினர் பெருமக்களுக்கும் நியமன பார்வையாளர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். National anthem symbolized the history and tradition of the country. Let us raise the What?